மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை தேடி வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து மல்லிகிட்ட வந்து ஓடி வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா, அங்கே என்னால் தனியாக இருக்க முடியல, யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, எல்லோரும் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துக்கிறாங்களே தவிர என் கூட யாரும் வந்து பேச மாட்டேன்றாங்க, என் கூட விளையாடவும் மாட்டேன்றாங்க, எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிக்குது மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை தேடி நம்ம வெண்பா குட்டி வந்திருக்காங்க. வெண்பா குட்டி வந்து மல்லிகிட்ட வந்து அங்கே வந்து என்னை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க, என்னை பார்த்துக்கவும் மாட்டேன்றாங்க, எனக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்றாங்க, என் கூட விளையாடவே மாட்டேன்றாங்க மல்லிமா. இதுக்கப்புறம் நான் அங்கே போகல, நான் இங்கேயே இருக்கேன், உங்கள் கூடயே இருக்கேன், உங்கள் கூட இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா வந்து மல்லிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லியும் வந்து வெண்பா வந்து சந்தோஷத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து மறந்து சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டுட்ருக்காங்க. பின்னாடியே வந்து கதிரேசன் வந்து வந்திருக்காரு. எதனால் அப்படின்னா வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. வெண்பாவை வந்து வலுக்கட்டாயமாக வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வெண்பா இருந்துட்டு நான் வரல தாத்தா, நான் மல்லியம்மா கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து கதிரேசன் வந்து விடலை, மல்லிகிட்டலாம் விடக்கூடாது, நீ வந்து ரேணுகம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வராத வெண்பாவை இழுத்துட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. மல்லிக்கும் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா வந்து யார்கிட்டையும் வந்து எதுக்காக விடணும், அப்புறம் ரேணுகாவே கிடையாது, எவ்வளோ ஒருத்திக்கிட்ட வந்து என் பிள்ளைய விட மாட்டாங்க, எப்படியோ வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு போலீஸோடு வந்து இவ சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸோடு வந்து கதிரேசன் வீட்டுக்கு வந்து மல்லி வந்து போகிறாங்க. இது கனவா இல்லை வந்து நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது சுடருக்கு வந்திருக்க கனவாக கூட இருக்கலாம், மல்லி வந்து நம்மளை மாட்டி விடுற மாதிரி வந்து கனவு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சுடர் வந்து வீட்டில் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க ஜாலியாக. ஏதோ வந்து பிறந்ததுலேருந்தே வந்து பணக்கார வீட்டில் பிறந்தவ மாதிரியும் வந்து அவ்வளோ சீன் போட்டுட்டு உக்காண்ட்ருக்காங்க. கதிரேசனும் அங்கே தான் இருக்கார். மல்லி வந்து போலீஸோடு உள்ளே வந்திருக்காங்க. இங்கே யார் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், இங்கே உக்காண்ட்ருக்கிறவ தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கை காட்டுறாங்க. இப்போ இது சுடர் கனவா இல்லை மல்லிக்கு கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு மல்லிக்கிட்ட, வெயிட் பண்ண மல்லி, நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும், அவளை வந்து ஃபுல்லாக நம்ப வச்சு அவள் எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு தான் வந்து எதையுமே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து இது கனவாக இருக்க ஒரு 90% சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து விஜய் இல்லாமல் மல்லி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து திரும்பவும் ஏதாவது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா ரேணுகா வந்து உஷாராயிடுவா அப்படின்றதுனால. ஸோ அதனால் இது ரேணுகா சுடருக்கு வந்திருக்க கனவாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இப்போது ராஜியும் வந்து சுடரும் வந்து டீலிங் வந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து விஜயும் மல்லியும் வந்து வாழ விடக்கூடாது, முன்னேற விடக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் வந்து ஒப்பந்தம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு வந்து ரேணுகம்மா அதாவது சுடர் வந்து முதல்ல ஒத்துக்கினாலையும் இப்போ வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து ராஜிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு, சுடர் வந்து நான் தான் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு ரிப்போர்ட்டை மாற்றி வச்சதே வந்து ராஜி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக வந்து ராஜி சொல்கிறதெல்லாம் வந்து சுடர் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ ராஜி வந்து எதுக்கு வந்து சுடருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இவன் வந்து சுடர் வந்து இப்போ வீட்டில் உட்காந்துருந்தா ராஜிக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இவன் தான் போயிட்டு கதிரேசனோட பொண்ணு இல்லை, கதிரேசன் வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால ராஜிக்கு என்ன வந்து கெட்டது நடக்க போகுது, பெனிஃபிட்டு தான் வந்து நடக்க போகுது. ஏன்னா வந்து எப்படியும் வந்து கதிரேசன் வந்து கோடீஸ்வரன், அவங்களுக்கு வர டெண்டரு, நான் எடுக்கிற ப்ராஜெக்ட்டு, எவ்வளோ அமௌண்ட், இதெல்லாம் வந்து தான் தெரிஞ்சுக்கினா அது எல்லாமே வந்து தனக்கு வந்துடும். விஜய் சொத்து பத்தாது, இப்போ கதிரேசன் சொத்துக்கு வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ராஜி. ஸோ இதெல்லாம் வந்து சுடரை வச்சு தான் முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நம்ம ஈஸியாக வந்து போடினா போயிடுவாள் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து பின்னாடிக்கு வந்து உனக்கே ஒரு இது வந்ததுன்னா ராஜியவே மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ராஜிக்கு எப்போ புரியும்னு தெரியல. ஏன்னா ராஜுமே வந்து ஒரு கேவலமான ஒரு பிறவி தான். கூட பிறந்த தம்பி நம்ம பழி வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ ஒருத்திக்காக சப்போர்ட் பண்ணிவிட்டு தம்பிக்கே வந்து அழிக்க பார்க்கணும், அவனுக்கு வந்து எதுவுமே நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்க ராஜியை நினச்சாலே வந்து ரொம்ப வந்து கேவலமாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குங்க. ஏன்னா வந்து எப்போ தான் வந்து கீழ்த்தனமாக இருந்தாலும், அதாவது இன்னொருத்தி வந்து ஏமாற்றிட்டு இருக்காளே அப்படின்றது கொஞ்சம் கூட உறுத்தாமல் வந்து திரும்ப அவள் கூடயே வந்து கை கோத்துட்ருக்கா. கை கோவது மட்டும் இல்லாமல் முழுசாக வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இந்த குழந்தை முகத்தை வச்சுட்டு நீ இப்படி நடிக்கிறதுனால தான் வந்து விஜயும் சரி கதிரேசனும் சரி எல்லாருமே நம்புகிறாங்க. நீ நடித்த நடிப்பில் மல்லியவே விஜய் திட்டானாமே, திட்டி வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து பெருமையாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க.
ஆனால் இந்த நடிப்பை வந்து ஊர் நம்பலாம், உலகம் நம்பலாம். ஆனால் வந்து நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு மாற்றி வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சுடரை ஃபுல்லாக போட்டு மிரட்டிகிட்ருக்காங்க. ராஜி என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரகுவோட இடத்த வந்து நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க போல். ரகு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டதுனால ரகுவோட அதாவது சுடரை வந்து என்ன எப்படி சொல்கிறது, ஆட்டி படைக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து இதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறத செய்யணும், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசியிருக்காங்க போல். 2 பேரும் டீலிங் ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ரெண்டுங்களும் என்ன பண்ண போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலே வந்து பயமாக இருந்தாலும் விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதாவது வந்து இங்கே ராஜிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் சப்போர்ட்டு கிடைக்குதுன்னா மல்லிக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து விஜய் வந்து வந்திருக்காரு. விஜய் வந்து அவளை நான் முழுசாக நம்புகிற மாதிரி இருக்கா, அவள் எதுக்காக வந்திருக்கா, என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் தவிர்த்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம வெண்பாவை எப்படியாவது சீக்கிரமாக வந்து நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும். ஏன்னா வந்து ரேணுகா கிட்ட விடுறது வந்து ரொம்பவே டேஞ்சரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது விஜய் போட்டிருக்க பிளானில் வந்து விஜய் வந்து ஜெயிக்க போகிறாரா, இல்லை இந்த ரேணுகாவாக இருக்கிற சுடர் வந்து அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறாளா என்ன அப்படின்றது தான் இங்கே பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்தது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.